6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஒரு ரிசர்ச் சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு 50 நிலநடுக்கம் எர்த்குவேக் ஏற்படுகிறது என்று, வருடத்திற்கு 20,000 per year ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. பேர் சொன்னாங்க 40 என்று சொன்னார்கள். நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் 50 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து பேர் சேவியர் என்ன ஒரு ஒரு விரிவான ஒரு இது சொல்லுங்களேன், உங்களுடைய கருத்து என்ன? லூக்கா 21:25 நம்ம பார்க்கும்போது, நம்ம பூமியில் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மக்கள், அதாவது ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும், எல்லாரும் அந்த பயத்துல இருப்பாங்க. அங்க சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது நடுக்கத்துல இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது மத்தேயு 24வது அதிகாரத்துல 6, 7 வசனங்களை பார்க்கும்போது அதுலயும் நம்ம இதே மாதிரி காரியங்களை ஜனங்களுக்கு எதிராக ஜனங்களும் ராஜ்யங்களுக்கு எதிராக ராஜ்யங்களும் எழும்பும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் இந்த 2 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, முதலில் நம்ம லூக்கால பார்த்த வசனங்களையும் இதையும் பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கும்போது நடுங்க வேண்டியது, நடுக்கமா இருக்கும். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொள்ள விடலைன்னா கண்டிப்பா நமக்கு நடுக்கமும் எல்லாமே வரும். ஏன்னா உலக மக்கள் எல்லாம் கலங்கி போவாங்க. ஆனால் நம்ம மத்தேயு 24:7வது அதிகாரத்துல அதை அடுத்து உள்ள காரியங்களை நம்ம பார்க்கும்போது, அந்த காரியங்கள்ல நம்ம பார்க்கும்போது, ஆனால் நீங்கள் கலங்காதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம முக்கியப்படுத்தி மற்ற ஜனங்களையும் நம்ம இயேசு கிறிஸ்துல கொண்டு வர வேண்டியதான் நம்முடைய பிரதான காரியமா இருக்கும். ஏன்னா கடைசி நிமிஷத்துல இருக்கும். ஒவ்வொருவரும் நம்மளை நம்ம அடுத்தவங்களை இயேசு கிறிஸ்துல கொண்டு வரதான் நம்ம முக்கிய காரியமா இருக்கும். அடுத்தது 1900 வருஷத்துல இருந்து நம்ம இப்பொழுது இருக்கிற காலகட்டத்து வரைக்கும் நம்ம இதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது, 1975 சுற்றி இருக்கிற வருஷங்கள்ல ஒரு 100% அழிவு ஏற்பட்டதா நம்ம ஒரு டேட்டா, ஒரு பேசிஸை எடுத்தோம்னா, 1900 வருஷத்துல ஒரு 5% அளவுதான் இயற்கை அழிவுகள் ஏற்பட்டதா நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இப்ப இருக்கிற 2000 இன்றைய நாட்களுக்கு சுற்றி இருக்கிற வருஷங்கள் நம்ம பார்க்கும்போது அது 400% அது அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம தெரிந்து இதை வச்சு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு இயேசு கிறிஸ்து சொன்னபடி நம்ம கலங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அந்த காலகட்டத்துல மற்றவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு உபயோகமா இருக்கும். அதாவது எகிப்துல நம்ம ஆஸ்வால்டு இருக்கும்போது, ஜேம்ஸ் அவர் ஆஸ்வால்டு அங்க சாப்ளைனா இருந்தாரு. அப்ப அதை உலகப்போர் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி மற்ற போர் வீரர்களை அவர் தேற்றி கொண்டிருந்தார். அப்ப அந்த நேரத்துல ஒரு போர் வீரன் அவர்கிட்ட வந்தவன் ஒரு இதை சொல்லி, என்னுடைய உடன் சோல்ஜர் இன்று ஒரு இதுல போர்ல மரித்து போனான். ஆனால் அவன் நேற்று பைபிள் நீங்க கொடுத்த வசனங்கள் பைபிளை இதை வச்சு பைபிள் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு மரித்து போனான் அப்படின்னு சொன்னாரான். அப்ப சொல்லிட்டு என்ன சொன்னா, அவன் என்ன சொன்னா, நான் மரித்து நான் போகும்போது நான் பரத்திலே அவனை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொன்னாரான். அப்ப நம்ம அந்த கர்த்தர் அந்த சூழ்நிலை, எத்தனையோ மக்கள் அந்த யுத்தத்திற்கு எதிரான காரியங்கள் கடந்து போகும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியது அவங்க இயேசு கிறிஸ்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, சுருக்கமா சொன்னா இயற்கை சீரழிவுகள் இந்த சமீப நாட்கள்ல அதிகரித்திருக்கிறது, யுத்தத்தின் செய்திகளை அதிகரித்திருக்கிறது. ஆனா நம்மளும் நம்ம ஆயத்தப்படுத்தணும், அநேகருக்கு சொல்லணும், நம்மளும் ஆயத்தப்படணும், அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்தணும். அதே மாதிரி இன்னொரு வேதத்துல சொல்லப்பட்ட இன்னொரு ஒரு அடையாளம் இஸ்ரவேல் தேவாலயம். இஸ்ரவேல் தேவாலயம் அதாவது 3வது ஆலயம். அந்த 3வது ஆலயம் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு ஏதுவான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் அந்த இஸ்ரேல் போயிட்டு அந்த கதையை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டு, விஜய் சொன்னார், இல்லைண்ணே நீங்க லேசாவது அது சொல்லுங்க அப்படின்னாரு. நாங்கள் சென்ற போது பார்த்தோம், அந்த தேவாலயத்தில் ஒரே ஒரு வால், அதாவது ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் யூதர்கள் முட்டி முட்டி கருப்பு உடை அணிந்து அவர்கள் அந்த ஆலயம் கட்டுவதற்காக முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவாலயம் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை. ஆனால் உபத்திரவ காலத்தின் நடுவிலே, நாம் ஏற்கனவே சொன்னது போல ரஸ்கின் சொன்ன அந்த உபத்திரவ காலத்தின் நடுவிலே அந்த தேவாலயம் கட்டப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து மோசஸ் அவர்கள் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
இப்போ பிரதர் சொன்ன மாதிரி அந்த இஸ்ரவேல் தேவாலயம் வந்து கட்டி முடிக்கப்பட வேண்டும். அது ஒரு பெரிய அடையாளம் கர்த்தருடைய வருகைக்கு. இந்த முதலாவது ஆலயம் வந்து சாலமோன் ராஜா கட்டினாரு. அது நேபுகாத் நேச்சரால் அது இடிக்கப்பட்டது கிமு 586 87 ஆண்டுகளிலே. அதுக்கு பிற்பாடு அந்த இரண்டாவது அது ஆதார வசனம் வந்து 2 ராஜாக்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8 - 17 வரை இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு இந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த மக்கள் அந்த இரண்டாவது தேவாலயத்தை கட்டினாங்க. அது வந்து கிமு 16ஆம் ஆண்டுகளில் இருந்து கட்டினாங்க. அந்த 16 இருந்து கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி 70 ஆண்டுகள் வரைக்கும் அது இருந்தது. அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரோம பேரரசால வந்து அந்த ஆலயம் இரண்டாவது இடிக்கப்பட்டு போனது. இப்ப பிரதர் சொன்ன மாதிரி அங்க பெரிய ஒரு வால் மட்டும்தான் இருக்கு. ஆனா இப்ப அதுப்பட்ட ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 2000 வருடங்கள் நடந்து முடிந்து விட்டது. இந்த நிலைமையில இன்னும் அந்த ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறது. ஆனால் கதா இயேசுக்கு அதை குறித்து சொல்லி இருக்கிறார், இந்த ஆலயம் கட்டப்படும் சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ 1948ஆம் ஆண்டுல இந்த இஸ்ரேல் தேசம் மறுபடியுமாக உதித்தது. அப்படி உதித்த போது அதிலிருந்து இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை தொழுது கொள்ள அல்லது பலி செலுத்த ஒரு ஆலயம் இல்லை என்கிறதுல அவங்க வந்து ரொம்ப தீவிரமா இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்கதரிசனங்கள் அந்த ஆதார வசனங்கள் உண்டு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 26 27, மத்தேயு 24 15, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 4 வசனங்கள் இந்த ஆலயத்தை குறித்தான வசனங்களா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிற அந்த வசனம் வந்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15 வசனத்தின்படி மகா உபத்திரவ காலத்தின் மத்தியில, அதாவது இந்த உபத்திரவ காலத்துல ஒரு 3.5 ஆண்டுகள் இருக்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவானவன் அந்த நம்ம அந்த ஆலயத்தின் நடுவிலே தோன்றி பலி செலுத்தலையும் ஆண்டவரை தொழுது கொள்ளையும் நிறுத்தி போடுவான்னு அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பிரதர் முதலே சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த உபத்திரவத்தின் காலத்துல இந்த ஆலயம் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அந்த முழுமையான இந்த இரண்டாவது ஆலயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப உள்ள காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து அதுக்கான அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா காரியங்களும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு மூளைக்கல்ல அவங்க முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இந்த இஸ்ரவேல் தேசத்திலோட இந்த நம்ம சொல்ற மாதிரி இந்த ரோடுகளின் சந்திப்புகளில் அதை வைத்திருந்தாங்க. அது ஒரு விதத்துல காணாமல் போயிடுச்சு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதுக்கு பிற்பாடு அந்த கெர்சோன் சாலமோன் என்கிற ஒரு யூதர் ஒரு டெம்பிள் ஃபவுண்டேஷன் ஒரு காரியத்தை ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி இதற்கான காரியங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து 2 கற்களை வந்து அந்த அவர் வீட்டுக்கு அருகாமையில வைத்திருக்கார். மிகப்பெரிய கற்கள், அதுதான் அந்த மூளைக்கல் அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்காரு. இன்டர்நெட்ல நிறைய அது குறித்தான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த ஃபவுண்டேஷன் நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அநேக யூத மக்களுக்கு வந்து ஆசாரிய முறைமைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு தேவையான பனிமூட்டுகள், ஆசாரிய தேவையான உடைகள் எல்லாவற்றையும் அவங்க தயாராக வைத்திருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தின் காலகட்டங்களிலே இந்த அரசியல் ஈடுபாடுகளிலே அது கொஞ்சம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்படியும் கட்ட வேண்டுகிற தீவிரத்திலே இருக்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கு மாறாதது. அவர் வாக்கு வைத்த தேவன், வாக்குத்தில் உண்மை உள்ளவர். கட்டாயம் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். நம்ம இப்ப அப்படிப்பட்ட காலத்தை தான் நம்ம இருக்கிறோம். ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்ப்போம், இந்த நாள்ல நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு வருவாரானால் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தயாரா இருக்கிறோமா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு அடையாளம் அர்மகதான் யுத்தம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தல் 16:9 நாம் பார்க்கிறோம் அர்மகதான் யுத்தம். மற்றொரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். அந்த யுத்தம் இன்னும் நடைபெறவில்லை, ஆனால் அதற்கான சில ஏற்பாடுகள், அந்த சாத்தியக்கூறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன போல் சொல்லுங்க. நம்ம அதை குறித்து பார்ப்போம். அர்மகதான் என்கிற அந்த வார்த்தை வந்து வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வருகிறது. அந்த வார்த்தை வந்து ஒரு எபிரேய வார்த்தை அது காணப்படுகிறது. எபிரேய பாஷையிலே அர்மகேதான் என்னப்பட்ட இடத்திலே அவர்கள் கூடி வந்தார்கள், கூட்டி சேர்த்தான் என்று பார்க்கிறோம். இந்த அர்மகேதான் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தால், மவுண்ட் ஆஃப் மெகிடோ அல்லது சிட்டி ஆஃப் மெகிடோ. இது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் அல்லது பட்டணம் என்று சொல்லக்கூடிய அர்த்தமுள்ள 2 பெயரை உடையதாக இருக்கிறது. மவுண்ட் ஆஃப் மெகிடோ அண்ட் சிட்டி ஆஃப் மெகிடோ என்று சொல்லி நான் சொன்னது போன இது ஒரு பள்ளத்தாக்கான ஒரு பகுதி. இந்த பகுதி இப்பொழுது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தால், வட பாலஸ்தீனத்திலே ஜெசரேல் என்ற பகுதி தான் இந்த பகுதி, இந்த அர்மகேதான் என்கிற பகுதியானது. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதியானது வாணிபத்திற்கும் வணிகத்திற்கும் இராணுவத்திற்கும் பேர் பெற்று போன ஒரு இடமாய் காணப்படுகிறது. எப்படி ஒரு கிரிக்கெட்ல வந்து விளையாட போகும்போது பேட்டிங் பிச், இங்க பந்து வந்து நல்லா அடிக்கலாம் என்று சொல்வது போல யுத்தம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு இடம். அதனாலதான் இந்த கடைசி கால யுத்தமானது அந்த இடத்துல நடக்கும்படியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நடந்த யுத்தங்கள், தெபோரா நாட்களிலே, கிதியோன் நாட்களிலே, சவுலி நாட்களிலே, ஜோசியாவின் நாட்களில் நடந்த யுத்தங்கள் எல்லாம் இந்த இடத்துல நடைபெற்றதாக இருக்கிறது. இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தால், அர்மகதானிலே 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதுக்கு முன்பதாக வாசிக்கும் போது, தேவனுடைய கோப கலசங்களை
7 தூதர்கள் என்ன பண்றாங்க?